தேனமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என தமிழின் பெருமையையும் இங்கமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்கி துவங்குகிறேன் என் உரையை. வ.உ.சி என்று செல்லமாக அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தூத்துக்குடியில் உலகநாத பிள்ளை மற்றும் வரமாயி அம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். 6 வயதில் உலகநாத பிள்ளையிடம் இருந்து தமிழ் கற்றுக்கொண்டார். திரு கிருஷ்ணன் அவர்கள் வ.உ.சி ஐயாவிற்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார். 1900 நமது இந்திய தேசமானது ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி மற்றும் பால கங்காதர திலகர் போன்ற தலைவர்களின் தூண்டுதலால் வ.உ.சி ஐயா ஸ்வதேசி இயக்கத்தில் ஈடுபட்டார். 1906ஆம் ஆண்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த நிறுவனம் பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கம்பெனிக்கு போட்டியாக இந்தியர்களால் நடத்தப்பட்ட முதல் கப்பல் நிறுவனம். வ.உ.சி ஐயாவின் கப்பல்கள் எஸ்.எஸ். கலீலா மற்றும் எஸ்.எஸ். லாவே தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை பயணம் செய்தன. இதன் மூலம் வ.உ.சி ஐயா இந்திய இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை ஊட்டினார். இதிலிருந்து தான் என்னவோ வ.உ.சி ஐயாவிற்கு கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற சிறப்பு பெயரும் கிடைத்தது. ஸ்வதேசி கப்பலின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தியது. நூற்பாலை வேலை நிறுவனத்தின் வெற்றி அவர்களை எரிச்சலூட்டிக் கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் ஒரே விடை, தான் இந்தியாவில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் வ.உ.சி ஐயாவை கைது செய்வதுதான் ஒரே வழி என்று உணர்ந்த ஆங்கிலேயர்கள் வ.உ.சி ஐயாவை கைது செய்து அந்தமான் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். இருந்தாலும் நமது நாட்டின் மீதுள்ள பற்றினால் அவர் உயிரை கொடுத்தால்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்ற புகழ்பெற்ற வரிகளை உரைக்கச் சொன்னார். அவரது சிறைவாசகம் முடிந்த பின் தனது வழக்கறிஞர் பதவியை தொடர்ந்தார். மேலும் அவரது நினைவாக தூத்துக்குடியில் வ.உ.சி நினைவிடம் அமைக்கப்பட்டு இன்று வரை சீரும் சிறப்புமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமோ தன்னம்பிக்கையுடன் நினைத்ததை செய், துன்பம் வந்தாலும் தளராதே. நவம்பர் 18, 1936ஆம் ஆண்டு அவர் இந்த உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரது நினைவும் உயிரும் என்றும் நம்முடனே இருக்கும். எழித்திரு, விழித்திரு, கருதிய கருமம் கை கூடும் வரை சலியாது உழைத்திரு என்னும் வீரமொழிகளை கூறி என் சிற்றுரையை முற்றுரையாக்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.